ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம பிரபுதேவா நடிச்சு இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பகீரா படத்தோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய டேரக்டர் இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஏ, அதுக்கப்புறமா திரிஷா இல்லைனா நயன்தாரா, இந்த ரெண்டு படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஏ படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஃப்ளாப் ஆயிருச்சு. அந்த படத்தை பார்த்தா எந்த ஒரு ஆடியன்ஸுக்குமே அந்த படம் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதுலையுமே பத்தாத குறைக்கு அந்த படத்தில் செகண்ட் பார்ட்டுக்குமே ஒரு லீடு ஒன்று கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா திரிஷா இல்லைனா நயன்தாரா இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருந்தது. இப்போ நம்ம பிரபுதேவா வச்சு பகீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து அவங்க போன வருஷமே தேட்டரில் கொண்டு வந்திருக்க வேண்டியது. ஆனால் ஒரு சில காரணத்தினால அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமலே அப்படியே போட்டு வச்சிட்டாங்க. இப்போ இந்த பகீரா படத்தை மார்ச் 3ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க. ரீசெண்டாக அந்த பகீரா படத்தோடைய செகண்ட் ட்ரெய்லர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரிலீஸ் ஆகி யங்ஸ்டர்ஸ் மத்தியில நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாம அந்த பகீரா படத்துக்கு சென்சார் போல ட்ரையாங்கிள் போட்டு கிளீன் ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 26 நிமிஷம் 41 செகண்டுக்கு வந்து இந்த படம் இருக்கு. அதாச்சும் இந்த படம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. இன்டர்வெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 2.25 மணி நேரத்துக்கிட்ட வந்துடும். ரன்னிங் டைமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 2.5 மணி நேரத்துக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பகீரா படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு சைக்கோ த்ரில்லர் கான்செப்ட்ல எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நம்ம அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியல. ஃபுல்லா அடல்ட் கண்டென்ட்டை மட்டுமே வச்சு இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கு. மார்ச் 3ஆம் தேதி இந்த படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வராங்க. இப்போதைக்கு இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வரல. இதுல முக்கியமா அந்த படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே போக மாட்டாங்க. ஒன்லி யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் அந்த படத்தை வந்து பார்க்க போறாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறதால அந்த படத்தை வந்து ஒன்லி 18+ மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க இந்த படத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒன்லி 18+ மட்டும் இந்த படத்தை போய் பாருங்க. மார்ச் 3 அதாச்சும் கமிங் ஃப்ரைடே இந்த படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க. ட்ரிபிள் ஏ படம் மாதிரி மொக்கையாகுதா இல்ல திரிஷா இல்லைனா நயன்தாரா படம் மாதிரி ஹிட் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த பகீரா படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐகான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.